ஹாய் ஆல். இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நம்ம அயன் ஏஜ் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து சங்கம் ஏஜ் பார்த்துட்டோம்னா தமிழ்நாடோட ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ சங்கம் ஏஜ் அப்படின்னாவே நம்மளுக்கு இது வந்து லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு டீகோட் பண்ண ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது சங்கம் லிட்ரேச்சர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை வச்சு நம்ம ஹிஸ்ட்ரியை டீகோட் பண்ணுறது தான் சங்கம் ஏஜ்னு சொல்கிறோம். இது வந்து எப்படி இருக்குன்னா 3rd செஞ்சுரி பிசிஇலேருந்து 3rd செஞ்சுரி ஏடி இந்த 600 இயர்ஸை தான் சங்கம் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் எந்தெந்த கிங்ஸ் வந்து ப்ராமினெண்ட்டாக இருந்தாங்க, எந்த மாதிரி எக்கனாமி இருந்துச்சு, பீப்புள் எப்படி இருந்தாங்க, இதை பற்றி பார்த்தோம்னா இந்த டாபிக் ஓவர் ஆயிடும். ஓகேங்களா? இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் டிஎன்பிசிங்கனால தமிழ்நாடு ரிலேட்டடாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் 8 இருந்துச்சு இல்லைங்களா, தமிழ் சொசைட்டி, அது கூடயுமே உங்களுக்கு இது லிங்க் ஆகும். ஸோ இதை பார்த்து வச்சுக்கிறதுனால 2 யூனிட்டுமே ஒரு டாபிக் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் 3 centuries பிஃபோர் தி காமன் ஏரா அண்ட் தி ஃபர்ஸ்ட் 3 centuries ஆஃப் தி காமன் ஏரா, அதை தான் சங்கம் பீரியட்னு சொல்றாங்க. இந்த பீரியட் வந்து லிட்ரேச்சரை வச்சு தான் சொல்றாங்க. இதுதான் ஹிஸ்டாரிக் ஏஜ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. பிகாஸ் நம்ம பார்த்தோம் ப்ரீ ஹிஸ்ட்ரினா என்ன, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா என்னன்னு பார்த்தோம். ஹிஸ்ட்ரினாவே எழுதுனதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுன்னா அதை வந்து ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ சங்கம் ஏஜ்ல இருந்து தான் தமிழ்நாடோட ஹிஸ்டாரிக் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரூலிங் ஃபேமிலி வந்து அதுக்கு முன்னாடி அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்தே நம்மளுக்கு தெரியுது. சத்யபுத்ரான்னு சொல்றதுலேருந்தே தமிழ்நாட்டில் ரூல் பண்ணவங்கள பற்றி நம்மளுக்கு தெரியுது. பட் இன்டெப்தா இங்க இருக்கிற லிட்ரேச்சரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்போனா சங்கம் லிட்ரேச்சர் வச்சுதான். ஓகேங்களா? சங்கம் ஏஜ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அயன் ஏஜ் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த அயன் ஏஜ்ல இருந்த ஹெட், ஒவ்வொரு ட்ரைபோட ஹெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஃபுல் ஆகி கிங் ஆகுறாங்க, வேந்தர் ஆகுறாங்க. இதுல 3 ஃபேமிலி வராங்க. அவங்களதான் நம்ம வந்து மூவேந்தர்னு சொல்றோம். 3 ஏரியாவை வந்து கேப்சர் பண்றாங்க. அதாவது ஒரு 10 ஹெட் இருக்காங்க, 10 ட்ரைபோட ஹெட் இருக்காங்க. இதுல இருந்து 3 பேர் மட்டும் வந்து பெரிய கிங் ஆயிட்டாங்க, மீன் பெரிய ஹெட் ஆயிட்டாங்கன்னா அவங்களதான் வேந்தர்னு சொல்றோம். அதுக்கப்புறமா மித்தவங்களை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வேலிர்னு சொல்றோம். இந்த கடையெழு வள்ளல்கள் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அவங்க வந்து இந்த வேலிரா இருக்கவங்க தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் மேல பவர்ஃபுல் ஆனவங்க தான் சேர சோழ பாண்டியா, அந்த மூவேந்தர்னு சொல்றவங்க. ஸோ வேலிர்னா யாரு? சீஃப்டெயின். சீஃப்டெயினா எப்படி சொல்லலாம், சிற்றரசர்கள், இல்லைன்னா அந்த ஏரியா, ஒரு சின்ன ஏரியாவை மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்கவங்கள வந்து நம்ம சீஃப்டெயின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு கீழே ஒரு பெரிய கிங்குக்கு கீழே இருக்கவங்களையும் சீஃப்டெயின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ட்ரைபல் கிங், அவங்களையும் நம்ம வந்து வேலிகள்னு தான் சொல்றோம். சில டைம் இண்டிபெண்டா இருப்பாங்க, சில டைம் அந்த வேந்தர் இதை சேர சோழ பாண்டிய வந்து டிபெண்ட் பண்ணியும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதியமான், இப்ப வந்து நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்தோம், அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ல சத்யபுத்ரா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சத்யபுத்ரா யாருன்னா அதியமான். இந்த அதியமான் யாருன்னா ஒன் ஆஃப் தி வேலிர். ஸோ இவங்கள பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க இந்த அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்ல இந்த வேலியரை பத்தி சொல்லியிருந்தாலுமே கடைசியில பவர்ஃபுல் ஆனது யாருன்னா சேர சோழ பாண்டியாஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எமர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம பார்த்தோம் ஸ்டோன் ஏஜ்ல இருந்து அப்படியே டெவலப் ஆகி வரும்போது அயன் ஏஜ் வருது. அயன் ஏஜ்ல அர்பனைஸ் ஆகுது. பீப்புள் கிட்ட நிறைய வெல்த் இருக்கு. அந்த வெல்த்துக்கு ப்ரொடெக்ஷனுக்காக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, குரூப் குரூப்பா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஹெட் வராங்க, அவங்களதான் சீஃப்னு சொல்லுவோம். இப்ப அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா, நம்ம குரூப்பை மட்டும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, பக்கத்துல இருக்கிறதையும் சேர்த்து ஆக்கிரமிப்பு பண்ணணும், இல்லைன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இதுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. இப்படி ஓவர் தி பீரியட் என்ன ஆகுதுன்னா 3 பேர் மட்டும் பெரிய பெரிய லேண்டை வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களதான் வேந்தர்னு சொல்றோம். அப்ப அந்த 3 பேர் தாண்டி மிச்சம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து வேலின்னு சொல்றோம். இவங்கெல்லாம் சின்ன சின்ன இடத்த மட்டும்தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்லயும் ஒரு சின்ன ரூரலான ரூலரான அதியமான பத்தி தான் எழுதியிருக்காங்க. பட் இருந்தாலும் பவர்ஃபுல்லானது யாருன்னு சேர சோழ பாண்டியா. ஜஸ்ட் பிகாஸ் அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்கனால இந்த வேலிஸ் வந்து ஃபியூச்சர்ல பிக் ஆயிட்டாங்களான்னா கிடையாது. இந்த 3 பேரும் தான் பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப சங்கம் ஏஜ்னாவே நம்ம சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்றோம். அப்போ
தமிழ்ல என்ன இது பிலீஃப் இருக்குன்னா 3 சங்கம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தென்மதுரை இது வந்து கடலுக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கபடபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து செகண்ட் சங்கம் இருந்த இடம்னு சொல்றாங்க. இதுவும் தொலைஞ்சு போன ஒரு சிட்டிங்க மாதிரி சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருக்க மதுரை தான் 3வது சங்கம் வந்த பிளேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இங்க இருந்து என்ன லிட்ரேச்சர் வந்துச்சோ அதை தான் நம்ம வந்து சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்றோம். இது ரெண்டுலயும் இருந்த லிட்ரேச்சர்லாம் நம்ம கைக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த தேர்ட் சங்கம்ல என்ன ஒர்க்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் நம்ம வந்து சங்கம் லிட்ரேச்சரை கிளாசிஃபை பண்றோம். பட் ஃபர்ஸ்ட் சங்கம் செகண்ட் சங்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கான எவிடன்ஸ் வந்து நம்ம கிட்ட கிடையாது. அடுத்து இப்ப நம்ம கடையெழு வள்ளல்கள்னு பார்த்தோம் 7 பேர். அந்த 7 பேரோட பேரு, அவங்க எந்த ரீஜனை வந்து ரூல் பண்ணாங்க, அவங்க வந்து எதுக்காக அவங்கள பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். அதாவது எவ்வளோ வேல்யூஸ் இருந்தாலும் இந்த 7 பேர் ஏன் ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நான் சொன்னேன்னா உங்களுக்கு இந்த பிபிடில இருந்து அப்படியே நான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இது வந்து நீங்க நோட்ஸ்லயே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இல்ல இம்பார்ட்டண்டா இருக்கவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த காரி அப்படிங்கிற ஒரு வேலிர் பாத்தீங்க அப்படின்னா பேட்டில்ல வந்து மற்ற வேலிர் கூடயும் போயிருக்காங்க, சேரா சோழா இவங்க கூடயும் போயிருக்காங்க. அப்படி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஓரி வந்து டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. பட் அதியமான் கிட்ட தோத்து போயிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காரிங்கிற பர்சன் வந்து 2 வேலிர் கூட போறாங்க. அதுல அதியமான் கிட்ட தோத்து போயாச்சு. ஆனா ஓரி அப்படிங்கிற ஒரு வேலிர் கிட்ட வின் பண்ணியாச்சு. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ரிலிம்ஸ்ல வந்து கேட்டாங்கன்னா இந்த பர்சன் யார்கிட்ட வார்ல வின் பண்ணாங்க, யார்கிட்ட லூஸ் பண்ணாங்க, அதுவும் நம்மளுக்கு தெரியணும். அடுத்த இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த வேலிர் பாத்தீங்க அப்படின்னா சோழா கிங் கிள்ளி வளவன் இவங்க 2 பேத்துக்கும் வார் நடக்கும். அந்த வார்ல பாத்தீங்க அப்படின்னா சோழா கிங் தான் எண்ட் ஆஃப் தி டே வின் பண்ணிடுவாங்க. பிகாஸ் இந்த வேலியரோட 2 பசங்களை வந்து அவங்க கடத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பசங்களையுமே கொல்லணும் அப்படின்னு இந்த கிங் ஆர்டர் பண்ணும்போது ஒரு போயட் கவிஞர் வந்து சொல்றதுனால அந்த 2 பசங்களையும் கொல்லாம இந்த கிங் விட்டுருவாரு. ஸோ இது ஒரு ஈவெண்ட். ஸோ இந்த பர்சனை சுத்தி 3 வார் இருக்கு. ஒரு வார்ல அதியமான் கிட்ட தோத்துருவாங்க. இன்னொரு வார்ல ஓரி அப்படிங்கிற வேலியர் கிட்ட வின் பண்ணிடுவாங்க. அடுத்தது யாருன்னா சோழா கிங் கூடயே வார் போய் ஜெயிக்கிற மாதிரி ஆயிரும். பட் அவங்களோட பர்சனல் ரீசன்னால இந்த கடைசியில இந்த வார் வந்து எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சனை பத்தி நிறைய ஃபேக்ட் இருக்கிறதுனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் வேலியில வந்து வேற எதுவும் பெருசா இம்பார்ட்டண்டா இல்லை. ஸோ எந்த ஏரியா பிகாஸ் மேட்ச் தி ஃபாலோவிங்லாம் கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ வேலியோட நேம் என்ன, ரீஜன் என்ன, அவங்க ஏன் இப்ப வரைக்கும் ஃபேமஸா இருக்காங்க, ஏதாச்சும் புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அது என்ன புக். ஸோ அதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டியது. உங்களுக்கு நான் நோட்ஸ்ல நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் ஸ்லைட்ல வைக்கும்போது இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இல்லை. நான் உங்களுக்கு பிபிடி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா இப்ப வேந்தர் வந்து நிறைய டைட்டில்ஸை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. அதாவது நான் வந்து நார்மல் பீப்புள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு அவங்க பேர் வந்து ராயலா வச்சுப்பாங்க. ஸோ தட் அவங்க வந்து ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கிரீஸ்ல இருந்த கிங் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்கள வந்து காடு கூட இது பண்ணிப்பாங்க, ரிலேட் பண்ணிப்பாங்க. அதாவது காடோட சன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கிங்கை வந்து சொல்லுவாங்க. அதனால பீப்புள் வந்து என்ன நினைப்பாங்க, நம்மள மாதிரி இந்த பர்சன் கிடையாது, இந்த பர்சனை நம்ம நம்பலாம், ஏன்னா காடோட சன். அந்த மாதிரி அவங்க வந்து காட்லி ஸ்டேட்டஸ்க்கு வந்து போக ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயுமே இருக்கும். வேலிற்கும் வேந்தருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கணும். கரெக்டுங்களா? பிகாஸ் 2 பேருமே ஒரு ரூல் தான் பண்றாங்க. ஆனா இவங்க தான் அதிகமான பீப்புள் இருக்க ஏரியாவை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தனியா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா கடுங்கோ, இமயவர்மன், வானவர்மன், பெருவழுதி இது மாதிரி டைட்டில் எல்லாம் அவங்க பேருக்கு முன்னாடி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேர்னால அவங்க மற்ற வேலிக்கு நடுவுலையும் நார்மல் பீப்புளுக்கு நடுவுலையும் அவங்க தனியா தெரிவாங்க.
ஸோ இவங்க வந்து ஒரு கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம மூவில பார்க்குற மாதிரிலாம் சங்கமேஜ்ல வந்து கிங் எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப வந்து எப்படி சொல்லலாம், ஒரு எம்எல்ஏ, இப்ப நம்ம எம்எல்ஏ எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி தான் அப்ப வந்து கிங் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க பேர்ல தான் அவங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிற மாதிரி சங்கமேஜ்ல இருந்திருக்குன்னு ஹிஸ்டாரியன்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ சோலா கிங் கரிகாலன் gave gold coins to poet உத்திரகின் கண்ணனார் ஃபார் கம்போசிங் பட்டினப்பாலை. ஸோ பட்டினப்பாலையோட ஆத்தர் யாரு, அதை வந்து என்கரேஜ் பண்ண கிங் யாரு, இந்த மாதிரி நம்ம படிக்கணும் இதை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சங்கமேஜில் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். வேலில்னா யாரு, வேந்தர்னா யாருன்னு பார்த்தோம். அடுத்து வந்து மூவேந்தர். இந்த 3 டைனாஸ்டியை பத்தி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இவங்க தான் அந்த அக்ரேரியன் லேண்ட், அந்த அக்ரிகல்ச்சர் நடக்கிற லேண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணவங்க தான் வேந்தர். முன்னாடியே நம்ம பார்த்தோம், இந்த வேலியர் எல்லாருமே ஹில் ஏரியால தான் மோஸ்டா இருப்பாங்க. சின்ன சின்ன ட்ரைபை தான் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மலா இருக்கிற இந்த அக்ரி லேண்ட் எல்லாம் யார் கண்ட்ரோல் இருக்கும்னா வேந்தர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா சோலாஸ். இவங்க எங்க ரூல் பண்ணியிருப்பாங்கன்னா சென்ட்ரல் அண்ட் நார்த்தன் தமிழ்நாடுவை வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. கேபிட்டல் வந்து உறையூர். இங்கதான் வந்து காட்டன் கிளாத் ட்ரேட் இதுவுமே பெஸ்டா போயிட்டு இருக்கும். இதனாலதான் இந்த இந்த கிங்டம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெல்த்தியாவும் இருந்திருக்கும். போர்ட் வந்து எங்கன்னா புகார், அதை வந்து காவேரி பூம்பட்டினம்னு சொல்லுவாங்க. எம்ப்ளம் வந்து டைகர். ரிவர் காவேரி தான் இவங்களோட அந்த அக்ரியோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு சோர்ஸா இருக்கும். ஸோ கிளாத் ட்ரேட்ல இருந்து தான் இவங்களுக்கு வெல்த் வந்து வருது சோலாஸ்க்கு. ஸோ இம்பார்ட்டண்ட்டான கிங்ஸ் யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கரிகாலன். நம்ம இப்போ வரைக்கும் பார்க்குறோம் கிராண்ட் அணைக்கட், அந்த கல்லணையை கட்டினதுனால இப்போ வரைக்கும் சோழ கிங்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு கரிகாலன் தான் ஞாபகம் வரும். அது போக கரிகாலனோட நோட்டபிளான திங்ஸ் என்னன்னா பேட்டில் ஆஃப் வெண்ணி, அதாவது சேர பாண்டியா அண்ட் தென் 11 வேலிஸ், இவங்க எல்லாத்தையும் சேர்த்து டிஃபீட் பண்ணது வந்து கரிகாலன். எங்கன்னா வெண்ணில. இதுல ஒரு சேரா கிங் பாத்தீங்கன்னா வடக்கீர்த்தல் மூலியமா இறந்துருப்பாங்க. அதாவது முதுகுல வந்து அடிபட்டுச்சுன்னா அது வந்து அப்போ இன்சல்ட் மாதிரி. ஸோ ஒரு சேரா கிங்கோட முதுகுல அடிபட்டனால இந்த வடக்கிருத்தல் மூலியமா அவர் வந்து இறந்து போயிருப்பாங்க. வடக்கிருத்தல்னா ஒண்ணு இல்ல, நார்த் சைடை ஃபேஸ் பண்ணி அவங்க சாப்பிடாமையே இருந்து இறந்து போவாங்க. ஸோ அதுதான் வடக்கிருத்தல். ஓகேங்களா? ஸோ பில்ட் கல்லணை. ஸோ கல்லணை கட்டினது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது எப்படி கட்டினதா சொல்றாங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து 12,000 ஸ்லேவ்ஸை கொண்டு வந்து கரிகால சோழன் வந்து அந்த அணைக்கட்டு கல்லணையை வந்து கட்டினதா சொல்றாங்க. ஸோ பட்டினப்பாலைக்கு வந்து பேட்ரான் ஸ்பான்சரா இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். யாருன்னா கரிகாலன். ஸோ கரிகாலனோட டெத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க பசங்களுக்குள்ளேயே போட்டி வருது, அடுத்த கிங் யாரு அப்படின்னு. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கிங் யாருன்னா பெருநாள் கிள்ளி. பெருநாள் கிள்ளியோட பத்தின டேட்டா என்னன்னா பெர்ஃபார்ம்டு ராஜசூயம் ரச்சனா. இந்த ராஜசூயம் ரச்சனாங்கிறது ஒரு வேதிக் ப்ராக்டிஸ். நம்ம இப்போ வரைக்கும் சங்கமேஜ்ல வந்து பெருசா ரிலீஜியனுக்கான ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல. ஆனா ஒரு சில பக்கம் இந்த வேதிக் ப்ராக்டிசஸ் வந்து கிடைக்குது. சவுத் இந்தியால வந்து இது காமன் கிடையாது. நார்த் இந்தியால இது ரொம்ப ரொம்ப காமன். பட் சவுத் இந்தியால வந்து இந்த வேதிக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெருசா பார்க்கல. ஸோ இந்த கிங் இதை பண்ணதுனால இதை வந்து நோட்டபிளா சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்ல இது கேட்க சான்ஸ் இருக்கு. நம்ம பார்த்தோம் கரிகாலன் சோழனோட 2 பசங்களுக்கும் ஃபைட் வருது. அதுதான் இது நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி. ஸோ கரிகால சோழனோட ஃபர்ஸ்ட் பையன் பேரு தான் நெடுங்கிள்ளி. ஸோ கரிகால சோழனுக்கு அடுத்து ரூல் பண்ணது நெடுங்கிள்ளி. பட் நெடுங்கிள்ளிக்கு வந்து அவ்வளோ டேலண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இவங்க 2 பேத்துக்கும் சண்டை வரும். நான் தான் பர்ஃபெக்டான கிங் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டையும் வருது. கடைசியில நலங்கிள்ளி வின் பண்ணி நெடுங்கிள்ளி இறந்து போயிடுவாங்க. அதுக்கு அடுத்த கிங்கா வர்றதுதான் நலங்கிள்ளி. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி மணிமேகலை பேசுது. நலங்கிள்ளி பத்தி பேசுறது எந்த புக்னா மணிமேகலை. ஓகேங்களா? நலங்கிள்ளியோட பையன் தான் கிள்ளிவளவன். இந்த கிள்ளிவளவன் பத்தி தான் நம்ம முன்னாடி வேலி காளிய பத்தி பேசும்போது நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ எந்த கோயில்னா ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமா இருந்திருக்கும். ஆனா வந்து அந்த கோயிலை வந்து பெருசா கட்டினது யாரு அப்படின்னா கிள்ளிவளவனும் தர்மவர் சோழன். இந்த 2 பேரும் சேர்ந்துதான் ஸ்ரீரங்கம் வந்து பெரிய டெம்பிளா மாத்திருப்பாங்க.
ஸோ சோலா கிங்ஸ் வந்து எந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் எடுப்பாங்கன்னா செம்பியன், கிள்ளி, வனவன், வளவன், சென்னிநாதன் இந்த மாதிரியான நேம்ஸ் எடுப்பாங்க. இது வந்து மேட்ச்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க குரூப் 1ல. ஸோ அகெயின் இதை வந்து கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது, பட் நேம்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். சில டைம் ரிப்பீட் பண்ணுவாங்க, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே கூட ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ சேரா கிங்ஸ் இந்த மாதிரி நேம் யூஸ் பண்ணுவாங்க, சோலா கிங்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, பாண்டியா கிங்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு தெரியணும். ஸோ இந்த கிள்ளி, செம்பியன் இந்த மாதிரி வந்தாவே அது வந்து சோலா கிங்ஸோட நேம். அடுத்து நம்ம பார்க்க போறது சேரா கிங். சேரா கிங் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற கேரளா அண்ட் தென் வெஸ்டர்ன் தமிழ்நாடு இந்த ஏரியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க தான் இந்த சேரா டைனஸ்டியை சேர்ந்தவங்க. இவங்களோட கேபிட்டல் எதுனா வஞ்சி. வஞ்சி வந்து இப்போ இருக்க கரூர்னு சில பேர் சொல்றாங்க, ஆனா சில ஹிஸ்டாரியன்ஸ் வந்து இது கேரளால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்க்ளூசிவா இதுதான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. ஓகேங்களா. அடுத்து போர்ட்ஸ் என்ன அப்படின்னா முசிறி அண்ட் தொண்டி, இந்த 2 போர்ட்டும் சேரா கிங்ஸோட இம்பார்ட்டன்டான போர்ட்ஸ். இவங்களோட எம்ப்ளம் வந்து பவ் நேரோ. இவங்கள யாரெல்லாம் இம்பார்ட்டன்டான கிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து சேரன் செங்குட்டுவன். எவ்வளோ இயர்ஸ்க்கு ரூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 56 இயர்ஸ்க்கு ரூல் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர்த்த டிஃபீட் பண்ணி. ஸோ இவ்வளோ இயர்ஸ் ரூல் பண்ணோம்னா அவ்வளோ இயர்ஸ் அந்த த்ரெட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆன்டி பைரசிலையும் அதிகமாக இன்வால்வ் ஆனது யாருன்னா இந்த கிங் தான். ஏன்னா அப்போ நம்ம பார்த்தோம் சி ரூட்ல தான் அதிகமான ட்ரேடு நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பைரசி ஒர்க், அதாவது கடல் கொள்ளையர்கள் வந்து அப்பவுமே நிறைய பேர் இருந்தாங்க. பட் அதை கண்ட்ரோல் பண்ணதுல பெஸ்டான கிங் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். அதே மாதிரி சிலப்பதிகாரம்ல சொல்லியிருக்கிற சேரா கிங்கு யாருன்னா சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சேரன் செங்குட்டுவன் வேதிக் அண்ட் ஜெயின் புத்திஸ்ட் செக்ட் 2 டைப் ஆஃப் ரிலீஜனுக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வேதிக் ரிலீஜனுக்கு ஆப்போசிட்டா வந்தது தான் ஜெயினிசமும் புத்திசமும். ஆனா இந்த கிங் பார்த்தீங்கன்னா வேதிக் ரிலீஜனுக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஜெயினிசம் புத்திசம் ஃபாலோ பண்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் காப்பர் காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணது யாரு அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். ஸோ சங்கமேஜ்ல இருந்த ஒரு சேரா கிங் வந்து லெட் அண்ட் காப்பர் காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க நேம் என்னன்னா சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா. இது ரொம்ப ட்ரையா ஃபேக்ட்ஸா போற மாதிரி இருக்கும் ஏன்ஷியன்ட் இந்தியா. பட் திரும்ப திரும்ப நம்மளுக்கு அதையவே ரிப்பீட்டடா கொஸ்டினா கேட்டு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாதான் உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட்ல வந்து செட்டில் ஆகும். ஓகேங்களா. அடுத்த கிங் யாருன்னா உதயன் சேரலாதன். இந்த கிங் வந்து தான் சங்கம் டெக்ஸ்ட், அதாவது இந்த சங்கம் லிட்ரேச்சர்ல ரொம்ப ஏர்லியராகவே மென்ஷன் ஆன சேரா கிங். இப்போ சேரன் செங்குட்டுவனுக்கு முன்னாடியே இந்த கிங்கை பத்தின ப்ரூஃப் நம்மளுக்கு இருக்கு. ஸோ பேட்ரன் ஆஃப் தமிழ் போய்ட்ஸ், தமிழ் போய்ட்ஸுக்கு ஸ்பான்சர் பண்ண கிங்னு சொல்லலாம். ஃபவுட் சோலா கிங் கரிகாலன். ஸோ கரிகாலன் கூட ஃபைட் பண்ண சேரா கிங் யாருன்னா உதயன் சேரலாதன். டைடு பை ஸ்டார்வேஷன் ஆன் தி பேட்டில் ஃபீல்டு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பேட்டில் ஆஃப் வென்னி. அங்க வந்து முதுகுல அடிப்பட்டனால ஒரு சேரா கிங் வடக்கு இழுத்தல்னால இறந்து போனாங்கன்னு. அந்த கிங் தான் இது உதயன் சேரலாதன். அடுத்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இது யாருன்னா இந்த பேர்லயே நமக்கு தெரியுது, இமயவரம்பன் ஹிமாலயாஸ் வரைக்கும் டெரிட்டரி வச்சிருக்க அப்படிங்கிற ஒரு டைட்டில். ஸோ ஹிமாலயாஸ்ல இருந்து இங்க ஸ்டோன் கொண்டு வந்து மான்யூமெண்ட்ஸை வந்து கட்டினாங்க அப்படின்னு போயம்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. கிளைம்டு விக்டரிஸ் ஓவர் யவனாஸ் அண்ட் நார்த்தன் கிங். ஸோ இங்க பக்கத்துல இருக்கிற சேர சோழா வேலியில் கூட சண்டை போட்டது மட்டும் இல்லாம ரோமன் நார்த் இந்தியன் கிங்ஸ் இவங்க கூட சண்டை போட்டது யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அதே மாதிரி தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ல காயினும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஏன் சேரா கிங்ஸ் அதிகமாக காயின் இஷ்யூ பண்றாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு தான் ரோமனோட அதிகமான கான்டாக்ட் இருந்துச்சு. இந்த இடத்துல தான் ரோமன்ஸும் அதிகமாக செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க கூட அதிகமான கான்டாக்ட் இருந்தனால அவங்களை இமிட்டேட் பண்ணி இங்க வந்து காயின்ஸை வின் பண்ணியிருப்பாங்க இந்த சேரா கிங்ஸ். அடுத்தது யாருன்னா சேரல் இரும்பொறை பதிற்றுப்பத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த புக் நேம் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ சேரா கிங்ஸ் எந்த மாதிரி நேம் வச்சுப்பாங்கன்னா வானவரம்பன், இமயவரம்பன், இரும்பொறை, வளவன், சென்னிநாதன் இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுப்பாங்க. இந்த 2 பேரும் உங்களுக்கு சேராஸ்லயும் வருது, சோலாஸ்லயும் வருது. ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினா கொஸ்டின்னா கேட்பாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சேராவும் வரும், சோலாஸும் வரும். ஸோ எக்ஸாம்ல இந்த மாதிரி கன்ஃபியூசிங்கா வைக்க மாட்டாங்க. இந்த யூனிக்கா இருக்கிறது மட்டும் படிச்சுக்கோங்க.
அடுத்து மூவேந்தர்ல அடுத்து இருக்கிறது யாரு அப்படின்னா பாண்டியாஸ். பாண்டியாஸ் வந்து சதர்ன் தமிழ்நாடு வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. கேபிட்டல் வந்து மதுரை. மெயின் போர்ட் என்னன்னா கொர்க்கை. எம்ப்ளம் வந்து ஃபிஷ். இப்போ இதுல யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கிங் அப்படின்னா நெடுஞ்செழியன் ஒன். இந்த நெடுஞ்செழியன் ஒன்னை பத்தி நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா மங்குளம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்ல நம்மளுக்கு இந்த கிங்கை பத்தி தெரியுது. பாண்டியா கிங்கை பத்தினா ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் யாரோடதுன்னா நெடுஞ்செழியன் ஒன். சேரா கிங்கோட ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் யாருது அப்படின்னா உதயன் சேரலாதன். ஓகே, ஸோ இந்த நெடுஞ்செழியன் ஒன்னை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்ச கல்வெட்டுல என்ன போட்டிருக்காங்கன்னா ஜெயின் மாங்ஸுக்கு ஸ்பான்சர் பண்ண கிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ க்ளோரிஃபைட் இன் சங்கம் போயம்ஸ். இந்த கிங்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கிங்கை பத்தி இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஜெயின் பீப்புளுக்கு வந்து இல்லைன்னா ஜெயின் மாங்ஸுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண கிங்குன்னு சொல்லுது. அண்ட் தென் நிறைய போயம்ஸ் வந்து இந்த கிங்கை பத்தி இருக்கு. இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த கிங் யாரு அப்படின்னா முடுகுடுமி பெருவழுதி, பேட்ரன் ஆஃப் வேதிக் ரிச்சுவல்ஸ். ஸோ இந்த வேதிக் ரிச்சுவல்ஸ் எல்லாம் எந்த கிங்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் சவுத் இந்தியாவில் அது காமன் இல்லை. ஸோ அது கிங் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அது கொஸ்டினாக 2-3 டைம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சோலா கிங்ல பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கிங் அந்த கொஸ்டின் மட்டுமே நான் 4 டைம்ஸ் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த கிங் தான் இதை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டின் அடிக்கடி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ முடுக்குடுமி பெருவழுதி. சாரி, ஒரு சில ப்ரொனன்சியேஷன் எனக்கு வரலன்னா தப்பா நினச்சிக்காதீங்க. எனக்கு அந்த அளவு தான் ப்ரொனன்சியேஷன் வரும். ஸோ எனக்கு டங்க் அந்த அளவு எனக்கு ரோல் ஆகாது. ஸோ இவங்க பேர் போட்டே காயினை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா இந்த கிங் தான். அண்ட் தென் பிராமின்ஸ்க்கு லேண்டை டொனேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே வேதிக் ரிச்சுவலை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாவே அங்கே வேதிக் ப்ராக்டிசஸ் அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா அங்கே பிராமின்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ வேதிக் ரிச்சுவல் பண்ணும்போது அவங்களுக்கு கவ் இல்லைன்னா லேண்ட் எல்லாம் தானமாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ பிராமின்ஸ்க்கு லேண்ட் டொனேட் பண்ணியிருக்கிறது யாருன்னா இந்த கிங். இது எங்கேருந்து கிடைக்குதுன்னா வேள்விக்குடி பிளேட்ஸ்லேருந்து, காப்பர் பிளேட்ஸ்லேருந்து நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்குது. எ சிம்பிள் ஆஃப் ரிலீஜியஸ் ஹார்மோனி. அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் ட்ரெடிஷன் ஒன்று இருக்கும். இந்த நடுக்கல் வச்சு கும்பிடுறது, அந்த ஃபேமிலியில இறந்து போனவங்களை கும்பிடுறது, இதெல்லாம் தமிழ் ட்ரெடிஷனாக இருந்திருக்கும். வேதிக் ட்ரெடிஷன்ல அவங்க வேதாஸை கொண்டு வந்து இதெல்லாம் தான் காடு அப்படிங்கிற மாதிரி, சன் வந்து ஒரு காடு, ருத்ரான்னு ஒரு காடு, இது மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த கிங் வந்து 2 பேத்தையுமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் பிகாஸ் வந்து பிராமின்ஸ்க்கு லேண்டு கொடுத்தாங்க, வேதிக் ரிச்சுவல் அதிகமாக ஃபாலோ பண்ணாங்கங்கிறனால மற்ற ரிலீஜனை வந்து டார்கெட் பண்ணாமல் கிடையாது. தமிழ் ரிலீஜனும் வேதிக் கல்ச்சர் ரெண்டையுமே வந்து சப்போர்ட் பண்ணது தான் இந்த கிங். அடுத்து பார்த்தோம்னா நெடுஞ்செழியன் 2. நெடுஞ்செழியன் 2வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தலையமங்கலம் வார். இந்த வார் ஏன் ரொம்ப பெருசாக பார்க்குறாங்கன்னா சேரா, சோழா அண்ட் தென் 5 வேலி சீஃப் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தப்போ கூட இந்த வாரில் வந்து வின் பண்ணது யாருன்னா நெடுஞ்செழியன் 2. ஸோ மிலாலை அண்ட் முத்தூர் மாடர்ன் டே புதுக்கோட்டையில் இந்த இடங்க இருக்கு. இதை வந்து கேப்சர் பண்ணது யாருன்னா நெடுஞ்செழியன் 2. ஸோ ஓவர்லார்ட் ஆஃப் தி சதன் பரட்டவர். இந்த நேமும் யாருக்குன்னா நெடுஞ்செழியன் 2. இந்த பரட்டவர் அப்படிங்கிறது யாருன்னா இந்த ஃபிஷிங் கம்யூனிட்டியை வந்து அப்போ அப்படி சொல்லுவாங்க. இப்போ சாத்தன் அப்படின்னா இந்த ட்ரேட் பண்றவங்கள நம்ம சொல்லுவோம், ஐ மீன் சங்கமேஜ்ல சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபிஷிங் பண்றவங்கள வந்து பரட்டவர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிங் வந்து அவ்வளோ ஏரியா வந்து கேப்சர் பண்ணனால ஓவர்லார்ட் ஆஃப் தி சதர்ன் பரட்டவர். அதாவது இது இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், தமிழ்ல வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கன்னா மதுரை காஞ்சியில வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. செலிப்ரேட்டட் ஃபார் மிலிட்ரி பிரில்லியன்ஸ் அண்ட் ஜஸ்ட் ரூல். அதாவது வார்னு வந்துட்டாலும் இந்த கிங் தான் வின் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் பீப்புளையும் நல்லா பார்த்து ஜஸ்டிஸையும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னு இந்த போயம்ஸ்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த கிங்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த வாரும் அதுக்கப்புறமா இந்த டைட்டில், இது ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. இப்போ பாண்டியா கிங்ஸ் எந்த மாதிரி டைட்டில் வச்சிருப்பாங்க அப்படின்னா செழியன், பெருவழுதி, மாறன், தென்னவன், கொற்கை வேந்தன், இதெல்லாமே பாண்டியா கிங்ஸ் வச்சுக்கக்கூடிய டைட்டில்ஸ். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம மூவேந்தர்ஸை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து வந்து சங்கம் ஏஜ்ல நார்மலா லைஃப் எப்படி இருந்துச்சு, சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ஹைராக்கி பார்த்தோம்னா 3 லெவல்ல இருக்கும். கீழே ஸ்டார்டிங் லெவல் யாருன்னா கீழார்.
அடுத்த லெவல் வேளிர், அடுத்தது வேந்தர். இதுல நம்ம வேளிரும் வேந்தரும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கிழார்லாம் ஒண்ணும் இல்ல, வில்லேஜோட ஹெட் மாதிரி. இப்ப சின்ன சின்ன வில்லேஜ் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு வேளிரோட இடமா இருக்கும். அப்புறம் அதை விட பெரிய இடம் தான் உங்களுக்கு வேந்தரோட இடமா இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் அதை வந்து சின்ன சின்னதா பிரிச்சுதான் நம்மளால ரூல் பண்ண முடியும். அந்த சின்ன சின்ன இடத்தோட ஹெட் யாருன்னா கிளார். ஸோ மோஸ்டா ட்ரைபல் கம்யூனிட்டிஸோட ஹெட்டா இருந்தா தான் இந்த பர்சன். அடுத்தது சங்கமேஜ்ல வந்து 2 டைப் ஆஃப் அப்ப எப்படி இருந்துச்சு ரூல், பொலிட்டிக்கலா எப்படி இருந்தாங்கன்னு 2 டைப்ல சொல்றாங்க. ஒண்ணு வந்து ட்ரெடிஷ்னல் வியூ. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கிங்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க டாக்ஸ் வாங்கி இப்ப மாடர்ன் டே நம்ம எப்படி இருக்கோம் அது மாதிரி அப்ப பீப்புள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுதான் ட்ரெடிஷ்னல் வியூ. ஆனா ரீசெண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்ல, டாக்ஸேஷன் ஒழுங்கா இல்ல, அப்புறம் இந்த கேட்டில் ரெய்டு அப்புறமா அடிக்கடி வார் பண்ணனால பீஸ்ஃபுல்லாலாம் பீப்புள் கிடையாது அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியா மாதிரி இங்க ரிஜிடான சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் கிடையாது. இந்த டைம் பீரியட்ல சங்கம் ஏஜ் தமிழ்நாட்டுல இருக்கும்போது நார்த் இந்தியால கேஸ்ட் வைஸ் ரொம்ப பீப்புள வந்து ஹைராக்கியில வச்சிருப்பாங்க. இவங்க ரொம்ப அன்டச்சபிள், இவங்க லோவர் கேஸ்ட், இவங்க அப்பர் கேஸ்ட், அது மாதிரி. ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு இந்த ரீசெண்ட் வியூல வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு பெரிய கிங்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மாடரேட்டான ஒரு லெவல்ல தான் இருந்துச்சுன்னு சொல்றதுதான் ரீசெண்ட் வியூ. ஓகேங்களா? அதுக்கு கவுண்டர் ஆர்கியூமெண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் இல்ல, மருதம் ரீஜியன்ல வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. ஸோ பீப்புள் வந்து பீஸ்ஃபுல்லா தான் இருந்தாங்க, அண்ட் அட் தி சேம் டைம் ட்ரேடும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வார்ஃபேர்னால அக்ரிகல்ச்சர்லாம் டிஸ்ட்ரப்டிவ் ஆயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அது இல்லைன்னு சொல்றது தான் இதை சொல்லியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் வந்து எடுத்து சொல்லுவாங்க. அடுத்தது டெரிட்டோரியல் கண்ட்ரோல் ஆஃப் மூவேந்தர் வெல் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ நம்ம நிறைய டெக்ஸ்ட் ஃபாரின் டெக்ஸ்ட்லையும் பார்க்குறோம், இங்கே சங்கம் லிட்ரேச்சர்லையும் பார்க்குறோம். டெரிட்டரிஸ் வந்து கிளீனாக பிரிச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த ரூல் வந்து ப்ரொலாங்கடா இருந்திருக்கு. அடிக்கடி இப்போ இன்னைக்கு இங்கே இருக்கு, நாளைக்கு பார்டர் இங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஸ்டேபிளான ஒரு ரூல் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது வார்ஃபேர் ஃபார் எக்ஸ்பான்ஷன் கீ புறத்திணை தீம். ஸோ கேட்டில் ரைடுனா கேட்டில் ரைடு மட்டும் இல்லை, அந்த மாடு பிடிச்சிட்டு அந்த மாதிரியான ப்ரிமிட்டிவ் சொசைட்டி மட்டும் இல்லை, வார்ஃபேரும் இருந்திருக்கு மாடர்ன் டேல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டாக்ஸேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அதுக்கும் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரேட், ரோமன்ஸ் கூட இவ்வளோ ட்ரேட் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு சின்ன கிங்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய கிங்டமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு இந்த கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் மூலியமா சொல்ல ட்ரை பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ல வந்து இது பெருசா தேவைப்படாது, இந்த 2ம் பெருசா தேவைப்படாது, நம்ம நாலேஜுக்காக நம்ம இதை பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சோசியல் ஸ்ட்ரக்சர். இதுல வந்து உங்களுக்கு நம்ம பார்த்தோம், சாத்துன்னா மர்ச்சன்ட், உழவர்னா ஃபார்மர், அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். இது வந்து மேட்ச்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நோட்ஸ்ல இது நம்ம பார்த்துக்கலாம். இது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேட்ச்ல கேட்பாங்க, அதனால நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி விமனோட ரோல் என்ன இந்த சங்கம் ஏஜ்ல அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட், வீட்டுக்குள்ளேயே கிடையாது, அவங்களால வெளியே போயிட்டு வர முடியும். நிறைய படிச்சவங்களும் விமனா இருந்திருக்காங்க. ஸோ விமனை வந்து சப்ரேஸ் பண்ணி வச்சதுக்கான ப்ரூஃப் வந்து இங்க பெருசா இல்லை. ஓகேங்களா? அப்புறம் சங்கம் ஏஜ்ல வந்து கோல்டு காயின்ஸும் கிடைச்சிருக்கு. ஆனா எல்லாமே ரோமன் இம்போர்ட்ஸ், இங்க வந்து மின்ட் பண்ணல, இங்க வந்து அந்த காயின்ஸ் வந்து மேக் பண்ணல. கோல்டு காயின்ஸ் எல்லாமே இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு கிடைச்ச பேமெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஆனா சேரா கிங்ஸ் வந்து காப்பர் அண்ட் லெட் காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஆனா அது இமிட்டேஷனாக தான் இருக்கும், அவங்கள பார்த்து அப்படியே காப்பி அடிச்சதா இருக்கும். ஆனா தமிழ்ல அவங்க காயின்ஸை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சங்கம் லிட்ரேச்சர்ல 30 poets, 30க்கும் மேல விமன் ஸ்காலர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, மென் அண்ட் விமன் 2 பேர்த்துக்கும் எஜுகேஷன் லெவல்ல ஆக்சஸ் இருந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அந்த விமன் போயட்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் இவங்க. ஒரு சில பேர்ல எப்படின்னா XYZோட டாட்டர், XYZோட ஒய்ஃப், இந்த மாதிரி பேர்ல அவங்க வந்து எழுதியிருப்பாங்க பாட்டெல்லாம். ஸோ அவங்க வந்து ஃபேமிலி நேமும் கூட வச்சு சில பேர் எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளால சங்கம் ஏஜ்லயே விமன் போயட்டை வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பறையும் யாழும், இது 2ம் தான் சங்கம் ஏஜ்ல அதிகமா சொன்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பாணர், விரலியர், இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல். இவங்க வந்து ராயல் கோர்ட் கிங்கோட
கோர்ட்ல வந்து பாடுறவங்க தான் இவங்க 2 பேர். பாணர் அண்ட் விரலியர். இதெல்லாம் நம்மளுக்கு மேட்ச்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. டான்சிங் யாரு பண்ணுவாங்கன்னா கன்னிகையர். ஸோ கோர்ட்ல பாடுறவங்களுக்கு இந்த நேம், டான்ஸ் ஆடுறவங்களுக்கு பேர் கன்னிகையர். அதே மாதிரி கூத்து, அதுவும் ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா வந்திருக்கு. இது நமக்கு டிஃபால்ட்டா தெரியும். அடுத்தது வீரக்கல், அடுத்தது நடுக்கல். வீரக்கல்னா ஒரு வார்ல போய் ஒரு பர்சன் இறந்துட்டாங்கன்னா அவங்க ஞாபகத்தமா ஒரு கல் ஹைட்டா வச்சு கும்பிடுறாங்க அப்படின்னா அதுதான் வீரக்கல். நடுக்கல்னா ஒரு யூஸ் மட்டும் இல்ல, நிறைய யூஸ் இருக்கும். இதோ இறந்து போனவங்களுக்கு வைப்பாங்க, இல்லைன்னா சிம்பாலிக்காக கூட வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீரக்கல், நடுக்கல் 2 வேற வேற. வீரக்கல்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ல இறந்து போனவங்களுக்காக வைக்கிறது. நடுக்கல்னா நிறைய விஷயத்துக்கு வைக்கிறாங்க. அதே மாதிரி தொல்காப்பியம்ல வீரக்கல் வைக்கிறதுக்கான ப்ரொசீஜரையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சங்கமேஜ்ல வந்து பிளாக் ஸ்மித்னா இந்த இரும்பு வேலை செய்யறவங்கள பிளாக் ஸ்மித்னு சொல்லுவோம். ஸோ அவங்கள பத்தியும் நிறையா பாடியிருக்காங்க. என்னென்ன டூல்ஸ் எல்லாம் அவங்க பண்ணாங்க அதையும் நம்மளுக்கு இந்த லிட்ரேச்சர்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. பாட்ரியில என்னென்ன டைப்ல இருந்துச்சுன்னா பிளாக் வேர் இருந்திருக்கு, பிளாக் அண்ட் ரெட் வேர் இருந்திருக்கு, ரசட் கோட்டட் பெயிண்டட் வேர் இதுவும் இருந்திருக்கு. இதெல்லாம் ரோமன் இன்ஸ்பிரேஷன், அங்க இருந்து பார்த்து இங்க பண்ணதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோல்டு ஸ்மெல்டிங் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த சைட்ஸ்ல எல்லாம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த நேம் இல்லை குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இந்த நேம் எல்லாம் மேட்சுக்காக நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது வந்து இந்த காயின்ஸ்லாம் சேரா கிங்ஸ் தான் மின்ட் பண்ணாங்க, அது நம்மளுக்கு தெரியணும். அப்புறம் கோல்டு காயின்ஸ் வந்து யாருனால இங்க கோல்டு காயின்ஸ் வந்துச்சு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது மூவேந்தர்ல இம்பார்ட்டன்டான கிங்ஸ், அவங்களோட வார் 2 வார் இருக்கும், வெண்ணி அண்ட் பேட்டில் ஆஃப் வெண்ணி அண்ட் தாரமங்கலம். ஸோ இது 2ம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிங்கோட நேம் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டாவே இந்த டாபிக் ஓவர். இது வந்து தமிழ் சொசைட்டில இருந்தும் இந்த கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, இந்த 2 டாபிக்லையுமே இது ஓவர்லேப் ஆகிறதுனால மோஸ்ட்டாக இந்த டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வருது. இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டாபிக் நான் மிஸ் பண்ணிட்டேனாலும் சொல்லுங்கள், நான் அதுக்கும் அப்டேட் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் ஆகும் இல்லை வீடியோவாகவும் நான் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணிடுவேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.